வெல்கம் வியூவர்ஸ். 1988 இலங்கை இந்திய அமைதி படைக்கும் விடுதலை புலிகளுக்குமான சண்டையில விடுதலை புலிகள் கடைபிடித்த அந்த கரில்லா தாக்குதல் அவங்களுடைய போர் யுத்திகள் ரொம்பவே புதுசா இருந்துச்சு. அப்ப வரைக்குமே இந்திய படையினர் பார்க்காத அவங்களுடைய பயிற்சியில இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. புலிகளுடைய ஒவ்வொரு தாக்குதலுமே இந்திய படை வீரர்களுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த டைம்ல லண்டன்ல இருக்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. ஒரு நாட்டுடைய ராணுவ பலத்தை, அந்த நாட்டுடைய மக்கள் தொகை, அந்த நாட்டுடைய ராணுவ கட்டமைப்பு, அந்த நாட்டுடைய பொருளாதாரம் அப்படின்னு எல்லாத்தையுமே கணக்குல வச்சு உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ராணுவ படைகள் கொண்ட நாடு அப்படின்னு ஒரு லிஸ்ட வெளியிடுறாங்க. அதுல முதல் 10 நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. ஆனா அப்பேற்பட்ட ராணுவத்தையே கொஞ்சம் திக்குமுக்காட வச்சு தலைவர் பிரபாகரன் அவர்களை உயிரோடவோ அல்லது பிணமாகவோ பிடிக்கணும் அப்படிங்கிற அதோடைய மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாமையே இந்தியாவுக்கு திரும்பிச்சு இந்திய அமைதிப்படை. அதற்கு காரணம் அப்ப வரைக்குமே அது ஒரு சின்ன கூட்டம் அப்படின்னு மற்ற நாடுகள் எல்லாமே நினைச்சிட்டு இருந்த தலைவர் பிரபாகரன் விடுதலை புலிகளுடைய தாக்குதல் யுத்திகள் தான். அப்படி புலிகள் பின்பற்றிய தாக்குதல் யுத்திகள், தாக்குதல் முறைகள் என்ன அப்படிங்கறத அப்போதைய இந்திய அமைதிப்படையில் இருந்த ராணுவ அதிகாரியே பின்னாட்கள்ல சொல்லியிருக்காரு. புலிகளுடைய ஒவ்வொரு தாக்குதலுமே இந்திய படையினருக்கு ஆச்சரியத்தை தந்துச்சு. விடுதலை புலிகள் அவர்களுக்குள்ளேயே ஒவ்வொருத்தரோட தொடர்பு கொள்ற முறை, இது எல்லாமே ஆச்சரியத்துடைய உச்சத்துல பார்க்க வச்சது இந்திய அமைதிப்படைய. அப்படி தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்திய அமைதிப்படைக்கு எதிராக அவர் கையாண்ட யுத்திகள் என்ன, எப்படி இந்திய அமைதிப்படை இலங்கையிலிருந்து வெளியே போச்சு, அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீடைல்ல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணிருக்கேன். டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி அந்த இமேஜஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் வீடியோல சொல்றதை உங்களால முழுசா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இலங்கைக்கு வந்த இந்திய அமைதி படையில முதல் அனுப்பப்பட்ட முக்கிய அதிகாரிகள் ஒருத்தர் தான் கர்னல் ஜான் டெய்லர். பின்னாட்கள்ல ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா மீடியாக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விடுதலை புலிகள் அவங்களுக்குள்ள செய்திகளை பரிமாறிக்க அவங்க பண்ண தந்திரங்கள் உண்மையாவே என்ன ஆச்சரியப்பட வச்சது. இந்திய படையுடைய நடமாட்டம் பற்றி அவங்க தங்களுக்குள்ள எப்படி செய்திகளை பரிமாறிக்குவாங்க அப்படின்னா, இப்போ இந்திய படையினர் அவங்க போட்டிருக்கிற முகாம்ல இருந்து ரோந்து நடவடிக்கைக்காக ஊருக்குள்ள போறாங்க அப்படின்னா, அவங்க போற வழியில் இருக்கிற கோவில் இல்ல அப்படின்னா சர்ச்சில் இருக்கிற பெல் அடிக்க ஆரம்பிக்கும். அதுவும் அந்த ரோந்துல எத்தனை இந்திய படை வீரர்கள் போறாங்களோ அத்தனை மணியோசைகள் எழுப்பப்படும். உதாரணமா ஒரு 5 பேர் போறாங்க அப்படின்னா 5 முறை பெல் அடிக்கும். இதே ஒரு 10 பேர் போறாங்க அப்படின்னா 10 முறை பெல் அடிக்கும். இது ஆரம்பத்துல எங்களுக்கு புரியாம இருந்துச்சு. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டப்ப எங்களுடைய பல வீரர்களை நாங்க இழந்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்த ரொம்பவே அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் இருந்த தொலை தொடர்பு கருவிகளை விட பொதுமக்களை பயன்படுத்தி தான் செய்திகளை பரிமாறிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. இந்திய படையினர் ஒரு கிராமம் அல்லது நகரத்துல ரோந்து பணியில போறாங்க அப்படின்னா அதை பத்தின தகவல் ஒரு சின்ன பேப்பர்ல ஒரு சின்ன பையன்கிட்ட எழுதி கொடுக்கப்படும். அந்த சின்ன பையன் அங்க இருக்கிற ராணுவ வீரர்களை கடந்து அந்த பக்கம் இருக்கிற இன்னொரு சின்ன பையன் கிட்ட போய் அந்த பேப்பரை கொடுப்பான். இப்ப அதை வாங்கின பையன் அதே மாதிரி இன்னொரு தெருவில் இருக்கிற இன்னொரு சின்ன பையன் கிட்ட கொண்டு போய் கொடுப்பான். இது கடைசியில தகவல் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்துரும். சப்போஸ் நடுவுல நாங்க அந்த சின்ன பையனை கண்டுபிடிச்சு அவனை பிடிச்சு விசாரிச்சாலுமே அந்த பையனுக்கு அடுத்த தெருவில் இருக்கிற சின்ன பையனை பத்தி மட்டும்தான் தெரியுமே தவிர வேற எந்த ஒரு தகவலுமே தெரியாது. அதே போல தொலைத்தொடர்பு கருவிகள் மூலியமாவும் முக்கியமான தகவல்களை பரிமாறிக்குவாங்க. அப்படி செய்யும் பொழுது கூட அந்த அலைவரிசைய ஃப்ரீக்வன்சியை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே தான் தகவல்களை பரிமாறிக்குவாங்க. ஆனா அப்படியே அந்த ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சு அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்டாலும் கூட அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு நம்மளால சுத்தமா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. உதாரணமா
பொதுமக்கள் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு முறை இந்திய ராணுவத்தை தடுத்து நிறுத்த புலிகள் போராளிகள் ஒரு இடத்துல நின்னுட்டு இருந்திருக்காங்க. அங்க கூடவே பொதுமக்களும் அதை வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருந்திருக்காங்க. அப்போ புலிகள் வச்சிருந்த அந்த ரேடியோ எக்யூப்மெண்ட்ல ஒரு தகவல் சொல்லப்படுது. அதை கேட்ட அங்கிருந்த தமிழீழ மக்களுக்கு கூட அது என்ன அப்படின்னு புரியல. அப்படி அந்த ரேடியோல சொல்லப்பட்ட வார்த்தைகள் இதுதான்: வீடு கருப்பில் இல்லை கம்பியில் வரான். அங்க நின்னுட்டு இருந்த யாருக்குமே புரியல அது என்ன வீடு, அது என்ன கருப்பு, அது என்ன கம்பி அப்படின்னு எல்லாருமே குழம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த புலி போராளிகளுக்கோ அது நல்லாவே புரிஞ்சுது. அதோடைய விளக்கம் இதுதான்: வீடு கருப்பில் இல்லை கம்பியில் வாரான் அப்படின்னா வீடு அப்படிங்கிறது இந்திய அமைதிப்படைக்கு புலிகள் வச்சிருந்த ஒரு பெயர். கருப்பு அப்படிங்கிறது ரோடு, தார் ரோடு கருப்புல தானே இருக்கும். அதனால கம்பியில் வாரான் அப்படின்னா கம்பி அப்படிங்கறதுடைய பொருள் ரயில் பாதை. சோ வீடு கருப்பில் இல்லை கம்பியில் வாரான் அப்படின்னா இந்திய அமைதிப்படை ரோடு வழியா வரல, ரயில் தண்டவாளம் வழியா வர்றாங்க அப்படின்னு பொருள். அதே போல இது அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருந்த அந்த புலிகளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசிய வார்த்தை. இதுவே வேற பிரதேசத்தில் இருக்கிற புலிகளுக்கு கூட இந்த குறியீட்டு பெயர்கள் எதுவுமே தெரியாது. சப்போஸ் இந்த ஃப்ரீக்வன்சியை இந்திய அமைதிப்படை கண்டுபிடிச்சு கேட்டாலுமே அவங்களுக்கு எதுவுமே புரியாது. கெரில்லா தாக்குதல் முறைகள்ல காட்டுக்குள்ள முன்னேறி போயிட்டு இருந்த இந்திய அமைதிப்படைய பனை மரத்து மேல இருந்த ஒரே ஒரு விடுதலை புலி போராளி பைத்தியம் பிடிக்க வச்ச சம்பவங்களும் இருக்கு. ஒரு முறை 20 பேர் கொண்ட இந்திய படைக்குழு காட்டுக்குள்ள முன்னேறி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒவ்வொரு இந்திய வீரர்களா குறிப்பார்த்து சுடப்பட்டு இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. எங்கிருந்து இந்த தாக்குதல் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே பல இந்திய வீரர்கள் இறந்து போறாங்க. அதற்கு பிறகு துப்பாக்கி சத்தம் வந்த இடத்தை நோக்கி நிறைய புலிகள் இருப்பதா நினைச்சு இந்திய அமைதிப்படை சரமாரியா சுட ஆரம்பிப்பாங்க. ஆனா அங்க ஒரே ஒரு புலி போராளி மட்டும்தான் இருப்பாங்க. ஒண்ணு அந்த புலி போராளி தன் கிட்ட இருக்கிற புல்லட் தீந்து போய் அங்கிருந்து போனாலோ அல்லது அவரு கொல்லப்பட்டாதான் இந்திய படை அங்கிருந்து முன்னேற முடியும். அதே போல இதே மாதிரியான இன்னொரு சம்பவத்துல இன்னொரு இந்திய படைக்குழு முன்னேறி போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு முன்னாடி இருந்த மரங்களுக்கு பின்னாடி இருந்து தாக்குதல் நடக்க ஆரம்பிக்குது. மறைஞ்சிருந்து தொடர்ந்து இந்திய படைகள் மேல தாக்குதல் நடத்துவாங்க. அப்ப இந்திய படையோ ஓகே அங்க நிறைய புலிகள் இருக்காங்க, நம்ம திரும்பி போலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறப்ப அப்படியே அந்த தாக்குதல் நின்றுடும். இப்போ இந்திய படை முன்னாடி போலாமா அல்லது பின்னாடி திரும்ப போலாமா அப்படின்னு குழம்பி போவாங்க. இந்திய படை அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி இருந்து எதிர்பாராத நேரத்துல தாக்குதல் நடத்துவாங்க விடுதலை புலிகள். இந்த மாதிரி இந்தியாவில் இருந்த 1,20,000 இந்திய ராணுவ வீரர்களுக்கு எதிராக வியூகம் வகித்து எதிர்த்து போராடினாரு தலைவர் பிரபாகரன் அவர்கள். இந்த மாதிரி புலிகளுடைய போர் யுத்திகள் தந்திரங்களை எதிர்கொள்ள முடியாத இந்திய படையோ தங்களுடைய இயலாமையை தான் அப்பாவி பொதுமக்கள் மேல காமிச்சது. அதை தான் முன்னாடி எபிசோட்ஸ்ல நீங்க பார்த்தது. இதற்கு நடுவுல தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையா இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்திய அமைதிப்படை மற்றும் விடுதலை புலிகளுக்கு போர் ஆரம்பிச்சு கரெக்டா 2 மாதங்கள்ல டிசம்பர் 24, 1987 உடல்நிலை சரியில்லாம இறந்து போனதுமே இந்த போர் தொடர்வதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. இந்த போர் வருட கணக்கா நடந்துட்டு இருந்த சமயத்துல தான் 1989 இலங்கையில ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது. பிரேமதாசா இலங்கையுடைய அதிபராகிறாரு. இந்த முறை இலங்கை அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் ஒரு கருத்து ஒத்து போகுது. அதுதான் இந்திய ராணுவம் இலங்கையை விட்டு போகணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி 1990 இந்தியால ஆட்சி மாற்றம் ஏற்படுது. VP சிங் அவர்களுடைய கவர்மெண்ட் இந்திய அமைதிப்படையை இந்தியாவுக்கே திரும்ப வர சொல்லி இந்த இந்திய அமைதிப்படை மற்றும் விடுதலை புலிகளுக்குமான போரை அதோட முடிச்சு வைக்குது. இந்திய அமைதிப்படை விவகாரத்துல ராஜீவ் காந்தி அவர்கள் தன்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு தலைவர் பிரபாகரன் அவர்கள் ரொம்பவே கோபம் கொள்ள ஆரம்பிக்கிறாரு. இந்த கோபத்தை தன் கூட இருந்த பல பேர்கிட்ட சொல்லியிருக்காரு தலைவர் பிரபாகரன் அவர்கள். அதே நேரத்துல இலங்கையுடைய புதிய அதிபர் பிரேமதாஸ் அவர்களோ இனி நமக்குள்ள போர் வேண்டாம், நம்ம சுமூகமா பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. தலைவர் பிரபாகரன் அவர்களும் அதற்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போக போகவே விடுதலை புலிகள் தங்களை இன்னுமே பலமாக்கி கொள்ள பல்வேறு இடங்களில் இருந்து நிதியை திரட்டி இயக்கத்தை பலப்படுத்த ஆரம்பிச்சாரு. இயக்கத்துல பல்வேறு அணிகள் உருவாக்கப்படுது. கடற்புலிகள், கரும்புலிகள், சார்லஸ் ஆண்டனி தாக்குதல் படையணி, தமிழீழ காவல் படை, நீதிமன்றம், பேங்க், அவங்களுக்கு அப்படின்னு ஒரு ரேடியோ ஸ்டேஷன், இவங்களுக்கு அப்படின்னு தனியா ஒரு டிவி சேனல் அப்படின்னு தனியா ஒரு அரசாங்கத்தையே நடத்த ஆரம்பிக்கிறாரு தலைவர் பிரபாகரன் அவர்கள். இதுல
இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம், முன்னாள் சிபிஐ ஆபீசர் ரகோத்தமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விடுதலை புலிகள் மாதிரியான ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு இருக்கிற ஒரு ராணுவத்தை நாம் பார்த்ததே இல்ல. அதில் இருக்கிற ஒரு போராளி கிட்ட ஒரு ஆயுதம் கொடுக்கறாங்க அப்படின்னா அதே போல எந்த ஆயுதம் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிற பக்காவான லிஸ்ட் அவங்க கிட்ட இருக்கும். இந்திய ராணுவத்துக்கிட்ட கூட இல்லாத, இலங்கை ராணுவத்துக்கிட்ட கூட இல்லாத பல நவீன ஆயுதங்கள் விடுதலை புலிகள் கிட்ட இருக்கும். அதற்கு முக்கியமான காரணம் குமரன் பத்மநாபன், சுருக்கமா கேபி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவருதான் உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள்ல எங்கெல்லாம் புதிய நவீன ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அங்க போய் அதோடைய கேட்டலாக வாங்கி தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு அனுப்பி வைப்பாரு. அதுல எந்த ஆயுதம் இலங்கை மற்றும் இந்தியா கிட்ட இல்லையோ அதை வாங்க சொல்லுவாரு தலைவர் பிரபாகரன் அவர்கள். அதே போல அவரை சுற்றி இருந்த தளபதிகளுமே நல்ல படிச்ச திறமைசாலிகளா தான் அவர் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் முன்னாள் சிபிஐ ஆபீசர் ரகோத்தமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மார்ச் 1991 அப்போ இந்திய தேர்தலுக்கான பிரச்சாரம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப ராஜீவ் காந்தி அவர்களுடைய ஃபாரின் பாலிசியில என்ன இருந்துச்சு அப்படின்னா, நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இலங்கை இந்தியா ஒப்பந்தம் மறுபடியும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு இருந்திருக்கு. இதுதான் ராஜீவ் காந்தி அவர்கள் பண்ண இரண்டாவது மிகப்பெரிய தப்பு. இதை பார்த்த பிரபாகரன் அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம் ஏற்பட்டுச்சு. ஏற்கனவே இந்திய அமைதிப்படை பண்ணதுல கோபத்தில் இருந்த பிரபாகரன் அவர்கள் இதை பார்த்துட்டு ரொம்பவே கோபம் ஆகிட்டாரு. இந்த மாதிரியான சமயத்துல தான் 1991 மே 21 அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழ்நாடு வந்திருந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் விடுதலை புலிகளுடைய மனித வெடிகுண்டு தாக்குதல்ல கொல்லப்படுறாரு. இதுதான் விடுதலை புலிகளுக்கும் மிகப்பெரிய கரும்புள்ளியா அமைஞ்சது அப்படின்னு முன்னாள் சிபிஐ ஆபீசர் ரகோத்தமன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த நேரத்துல இங்க ரெண்டு சைடு பேசுறவங்க இருக்காங்க. ராஜீவ் காந்தி அவர்களை விடுதலை புலிகள் கொல்லல அப்படின்னு ஒரு சைடும், விடுதலை புலிகள் தான் ராஜீவ் காந்தி அவர்களை கொன்னாங்க அப்படின்னு இன்னொரு சைடும், மொத்தமா இரண்டு சைடு பேசுறவங்க இருக்காங்க. இதே கேள்வி 2002 நடந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தலைவர் பிரபாகரன் அவர்கள் முன்னாடி வைக்கப்படுது. ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதற்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது 10 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு துன்பியல் சம்பவம், அதாவது ஒரு டிராஜிக் இன்சிடென்ட்ஸ். இப்ப நாங்க அதை பத்தி பேச விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் இதே மாதிரியான பல கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருப்பாரு தலைவர் பிரபாகரன் அவர்கள். அதுல இன்னொரு கேள்விக்கு சரியான ரிப்ளை தக் லைஃப் கொடுத்திருப்பாரு தலைவர் பிரபாகரன் அவர்கள். அதை நீங்களே பாருங்க. India has requested the Interpol to arrest. What is your stand? Yeah, but இதற்கு பிறகு மறுபடியும் இலங்கை ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையான போர் நடக்கிறது நிக்கிறது அப்படின்னு அப்படியே போக ஆரம்பிக்குது. விடுதலை புலிகள் இன்னும் பலமோட பல இடங்களை கைப்பற்றி தமிழ் ஈழம் பெருசாகிட்டே இருந்துச்சு. ஆனா இதற்கு பின்னாடி இந்த 2000வது நூற்றாண்டு விடுதலை புலிகளுக்கு சாதகமா இருக்க போவதில்லை அப்படிங்கிறது அப்போ தலைவருக்கு தெரிஞ்சிருக்காது. விடுதலை புலிகளுடைய அழிவிற்கு முக்கியமான காரணமா இருந்தது அமெரிக்காவுடைய ட்வின் டவர் அட்டாக் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? செப்டம்பர் 11, 2001 அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரங்கள் 20 பேர் கொண்ட தீவிரவாதிகளால பயணிகள் விமானத்தை வச்சு தாக்கி அழிக்கப்படுது. ஆயிரக்கணக்கான மக்கள் அதுல இறந்து போறாங்க. இதற்கு காரணம் ஒசாமா பின் லேடன். நம்மளுடைய சேனல்ல இதற்கான எக்ஸ்க்ளூசிவான 2 வீடியோஸ் போட்டிருக்கோம் வித் ரியல் ஃபுட்டேஜஸோட. இப்போ வரைக்கும் நீங்க அதை பார்க்கல அப்படின்னா வீடியோவுடைய கடைசியில் அதோடைய லிங்க் தரேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்படி இந்த ட்வின் டவர் தாக்குதலுக்கு அப்புறமா உலகம் முழுவதுமே இருக்கிற போராளி இயக்கங்களை தடை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுது அமெரிக்கா. அதன் அடிப்படையில விடுதலை புலிகள் இயக்கமுமே தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமா அமெரிக்கா, கனடா, இந்தியா, யூகே, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு பல நாடுகளால தடை செய்யப்படுது. இது விடுதலை புலிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அது வரைக்குமே மறைமுகமா விடுதலை புலிகளுக்கு உதவிட்டு இருந்த மற்ற நாடுகள் எல்லாமே இப்போ தங்களுடைய உதவியை நிறுத்த ஆரம்பிக்குது. அதே மாதிரி விடுதலை புலிகளுடைய முக்கியமான தளபதியான கருணா, தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடால விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து வெளியே போய் இலங்கை ராணுவத்து கூட ஒன்னு சேர்ந்துக்கிறாரு. இது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கே செய்யப்பட்ட துரோகம் அப்படின்னு இப்ப வரைக்குமே பேசப்படுது. அப்படி தலைவர் பிரபாகரன் அவர்கள் மற்றும் கருணாவிற்கு இடையில என்ன பிரச்சனை அப்படின்னு வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா 50 எபிசோட்ஸுக்கும் மேல போடலாம். அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு. அப்போ மாத்தையா இப்ப கருணா அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. மாத்தையாவும் தலைவரை கொண்டுட்டு அந்த
இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைச்ச ஒரு துரோகி தான், ஆனா தலைவராலேயே கொல்லப்பட்டாரு. இப்போ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து வெளியே போன கருணாவிற்கு விடுதலை புலிகள் இயக்கத்துடைய முழு கட்டமைப்புமே தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி யோசிப்பாங்க, அவங்களுடைய ஆயுத பலம் என்ன, தலைவர் பிரபாகரன் அவர்கள் எப்படி முடிவெடுப்பார் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்ச கருணா இலங்கை ராணுவத்து கூட கை கோர்த்தது இலங்கை ராணுவத்திற்கு மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் எங்கெல்லாமே அவங்க பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லாமே தெரியும். அதே நேரத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மற்றும் விடுதலை புலிகளுடைய ஒரு தூணா இருந்த ஆண்டன் பாலசிங்கம் மிகப்பெரிய ராஜதந்திரி இவருதான். அவரும் 2006 கேன்சரால பாதிக்கப்பட்டு இறந்து போறாரு. இது எல்லாமே தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பா பின்னடைவா மாறுது. அதே நேரத்துல இலங்கையில ஆட்சி மாற்றம் ஏற்படுது. நான் ஆட்சிக்கு வந்த அப்படின்னா புலிகள் மேல போர் தொடுத்து அவங்கள கொல்லுவேன் அப்படின்னு சொன்ன ராஜபக்சே ஆட்சிக்கு வராரு. அப்பேற்பட்ட ராஜபக்சே கூட கூட்டணி சேர்ந்த கருணா ஒட்டுமொத்த இலங்கை ராணுவமே சேர்ந்து தலைவரை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இதுல இந்தியா, சைனா உட்பட்ட 25 நாடுகள் இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணி ஈழ தமிழர்களை ஒழிக்க தங்களுடைய முழு ஆதரவையுமே தந்துச்சு. இப்ப வரைக்குமே தலைவருடைய இந்த 8 எபிசோட்ஸை பார்த்தவங்க இந்திய அமைதிப்படை பண்ண அட்டூழியத்தை பார்த்து தாங்க முடியல அப்படின்னு கமெண்ட் பண்ணவங்க இதுக்கப்புறமா நடந்தது எல்லாமே அதை விட 1000 மடங்கு இருக்கும். அதை சொன்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கூட தெரியல. பச்சை குழந்தை மேல குண்டு போட்டு பார்த்திருக்கீங்களா? பெண்களை நிர்வாணமாக்கி அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்கள சுட்டு கொன்னுட்டு அதை மொபைல் போன் கேமரால ரெக்கார்ட் பண்ணி வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி அந்த கேமராவை பார்த்து சிரிச்சு சிரிச்சு டான்ஸ் ஆடி கொண்டாடுறத பார்த்திருக்கீங்களா? 1000 பேர்ல 2000 பேர்ல 10,000 பேர்ல 1.5 லட்சம் தமிழ் ஈழ மக்கள் கொடூரமா கொல்லப்பட்டாங்க. அதுல எத்தனை குழந்தைகள், எத்தனை பெண்கள், எத்தனை வயதானவங்க அப்படின்னு எல்லாருமே இலங்கை அரசாங்கத்தால நாங்க சொல்ற ஒரு இடத்துக்கு போங்க, நாங்க அங்க குண்டு போட மாட்டோம், நோ ஃபயர் ஜோன் அது அப்படின்னு சொல்லி அங்க அனுப்பி வச்சுட்டு அங்க ஒட்டுமொத்தமா அப்பாவி பொதுமக்களை சேர்த்தி பீரங்கிகள், கனரக ஆயுதங்கள், ராக்கெட் லான்ச்சஸ் அப்படின்னு வச்சு அடிச்சு கொலை பண்ணாங்க இலங்கை ராணுவம். இத எல்லா நாடுகளுமே வேடிக்கை பார்த்துச்சே தவிர ஒரு நாடு கூட தட்டி கேட்கல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சோகம். ஒரு பெரிய நாடு தட்டி கேட்டிருந்தா கூட அந்த போர் நிறுத்தப்பட்டிருக்கும். அங்க 2009 1.5 லட்சம் தமிழ் ஈழ மக்கள் கொல்லப்பட்டு இருந்த அந்த சமயத்துல தான் இங்க தமிழ்நாட்டுல நம்ம எல்லாருமே ஜாலியா IPL பார்த்துட்டு இருந்தோம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். 40 ஆண்டு காலமா தமிழ் ஈழ விடுதலைக்காக போராடிய மாவீரன், தமிழ் இனத்துடைய நிகர்லா தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் துரோகத்தால வீழ்த்தப்பட்டாரு. இது எல்லாமே எப்படி நடந்துச்சு, அவருடைய கடைசி நிமிடங்கள் என்ன, தலைவருடைய குடும்பத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற இந்த சீரிஸுடைய அடுத்த எபிசோட், இந்த சீரிஸுடைய கடைசி எபிசோட் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது ஒவ்வொரு தமிழனுமே பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. ராஜபக்சே ஒரு கொடூரன் அப்படின்னு தமிழை நேசிக்கிற தலைவர்கள் சொல்றதுக்கு காரணம் அப்போ உங்களுக்கு புரியும். தமிழ் இனத்துடைய தலைவர் அழிக்கப்பட்ட அந்த எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.